அடுத்தது என்ன எதிர்பார்க்கலாம், பரிகாரங்கள் என்ன, இப்படிதான் இந்த வீடியோ நகர்த்தப்படும். 3 பாசிட்டிவ் என்ன, எடுத்த உடனே பாசிட்டிவ் தான் ரிஷபத்துக்கு. 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ராசியின் 11ஆம் வீட்டில் சனி வந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணும். பணம் வந்தாச்சுன்னா என்ன, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்ததுன்னா அதோட அர்த்தம் என்ன, எதை வேணா செய்யலாம் இல்லையா. காசு இருக்கிறவங்க கிட்ட ஒரு தைரியம் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு வச்சுங்க, நம்மளே மனசு ஒரு மாதிரி அழுத்தும், பயமா இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு பயம் வரும். பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபா இருக்கு, எப்படி இருக்கும், தெம்பா எழுந்துக்கலாம், தைரியமா எதை வேணா பார்க்கலாம். நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில், அது தமிழகமாக இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக பணம் எதை வேண்டுமானாலும் செய்கிறது. இதுதான் உண்மை, நம்ம பார்க்கக்கூடிய யதார்த்த உண்மை, இல்லைன்னா மறுக்க முடியாது. அப்படி அந்த பணத்தை சேர்த்து கரெக்டா வச்சுட்டா மனசுல வந்து ஒரு தைரியம் இருக்கு. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா நிறைய பணத்தை கொடுப்பாரு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொறுமையா கவனிங்க. நிறைய பணத்தை கொடுத்துட்டு இடது கை பக்கம் வலது கை பக்கம் நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு பார்ப்பார். அப்படி கரெக்டா இல்லையா, ஏதாவது பிரச்சனை பண்றீங்களா, பணம் வந்துருச்சுன்னு திமிரா இருக்கீங்களா, அகம்பாவம் வருதா, வந்ததுன்னா அடுத்து 7.5 சனி வரும் இன்னும் 2.5 வருஷத்துல. அப்ப நம்மளை பஞ்சர் பண்ணிடுவார்.